அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து பிஸ்மில்லா பார்த்து சாப்பாடு செய்கிறோம். இதில் வந்து 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்கிறேன், துவரம்பருப்பு 1/2 கிளாஸ் போட்டிருக்கிறோம், களைஞ்சி இப்போ ஊற வச்சுருக்குறோம், அரிசியும் ஊற வச்சுருக்கிறேன். செய்யும்போது வீடியோவில் காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். பிஸ்மில்லா பார்த்து சாப்பாடு செய்கிறோம். வீட்டில் அரிசி எடுத்துக்கிட்டோம். ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் அரிசி எடுத்துக்கிட்டோம். ஒரு சின்ன கிளாஸில் பருப்பு எடுத்துக்கிட்டோம், ஊற வச்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் பிஸ்மில்லா பார்த்து சாப்பாடு இது. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சம் கான் போட்டுக்கிட்டோம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், இனிப்பு நல்லா காரம். தக்காளி சேர்த்துக்கோங்க. பீன்ஸு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்குறோம். கேரட்டு சேர்த்துக்கோங்க. எல்லா காய்கறியும் போட்டு செஞ்சுக்கலாம் நம்ம, நல்லாயிருக்கும். அவரைக்காய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. இதில் வெள்ளை கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் மக, நல்லா அழகாக இருக்குது. இது வந்து திருநெல்வேலி சைடில் தான் கிடைக்கும் இந்த கத்திரிக்காயெல்லாம், வெள்ளை கத்திரிக்காயெல்லாம் ஊருங்க சைடு தான். இது வந்து சாம்பார் பொடி போட்டு தான் செய்யணுன்ட்டு ஒரு ஆசை, அதனால் இது வந்து சாம்பார் பொடி போட்டு நாங்கள் செய்கிறோம். இது புளி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். காய்கறிங்கெல்லாம் நல்லா வெந்துடும். வெந்தோடனே வீடியோவில் காட்டுறோம், வாங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். அதில் நெய் ஊற்றி கொஞ்சம் வேகட்டும். குக்கர் மூடி விசில் வரட்டும், ஒரு 4 விசில் வரட்டும். நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 விசில் அனுப்பிச்சுக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சும்மா 1 தான் போட்டிருக்கிறேன். சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வதங்கிடுச்சு. பூண்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் போடுங்க, நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டோன்னே நாங்கள் சாப்பாடு இதுவானோடனே தாளித்து கிளறி காமிக்கிறோம். வதங்கட்டும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே நல்லா அழகாக எல்லாமே
கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், பூசணிக்காய் எல்லா காயும் போட்டிருக்குறோம். கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கோங்க. ஊற்றி பூண்டு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அரிசி போட்டாலே போதும், நிறைய வந்துடும். இது நல்லா சூப்பராக நல்லா மணமாக இருக்கும். எப்படி மஞ்சள் பூசணிக்காய்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே நல்லா அழகாக சூப்பராக அமைஞ்சிருக்குது. இதுதான் பிஸ்மில்லா பாத்து சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம கடையில் வாங்கி வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க, சுவையாக இருக்கும். கத்திரிக்காய் எல்லாம் போட்டிருக்குது. பிஸ்மில்லா பாத்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மோர் மிளகா இந்த வத்தல் வறுத்து வீடியோவில் காட்டுறோம் பாருங்க. மோர் மிளகா போட்டுக்கோங்க. மோர் மிளகா நல்லா பொரிஞ்சிருச்சு. இது வந்து சாம்பார் பிஸ்மில்லா பாத்து சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மோர் மிளகா வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா வீட்டில் போட்டு வச்சுக்கோங்க. மோர் மிளகா, தயிர், உப்பு சேர்த்து போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து கொத்தவரக்காய் வத்தல். தீஞ்சிடக்கூடாது, தீயாமல் வறக்கணும். இதை பார்த்து எடுக்கணும். இது வந்து பாவக்காய் வத்தல் வெடிக்கும். பாவக்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல், எங்கள் வீட்டில் செடியில் போட்ட வத்தல். இதெல்லாம் சுண்டைக்காய் வத்தல். வீட்டில் சாப்பாடு பிடிச்சி வச்சேன்னு சொன்னல அந்த வத்தல். வீட்டில் இப்படி செஞ்சு நல்லா சமைச்சி பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுங்க. காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா பிள்ளைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்குறதுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. பிஸ்மில்லா பார்த்து வீட்டில் சனி ஞாயிறு வீட்டில் இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு நல்லா செஞ்சு நீங்களும் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடுன்னு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி நினச்சி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு. இது அரிசி சோறு மிச்சம் இருக்கிறத நாங்கள் அந்த தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் மிச்சத்தை வந்து இப்படி வத்தல் போட்டு வச்சுருவோம். வீட்டில் வெயிலில் போட்டு வச்சுருவோம். மூடியில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வத்தல் ஆயிரும். கடையில் உப்பு அள்ளி போட்டுருவாங்க. அது நம்ம சுகரு இந்த முடியாதவங்களாம் சாப்பிடக்கூடாது. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்தமாரி நல்லா அழகாக சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து மோர் மிளகா, கொத்தவரக்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், கொஞ்சம் பாவக்காய் வத்தல். வீட்டில் பொடி பாவக்காய் வாங்கி வத்தல் போட்டு வச்சுருவேன். இது வந்து அரிசி வத்தல். எல்லோரும் இதுமாரி செஞ்சு நீங்களும் உறவுகள்லாம் சாப்பிடுங்க. நல்லா இருங்க. வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே.